ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரவா கேசரி தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரவா கேசரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி ரவா கேசரின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும், லைக் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி இல்லை வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து எல்லார் வீட்லேயும் ரவா கேசரி, பாயாசம், அதுக்கப்புறம் குலோப்ஜாம் இந்த 3 ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம கடையில் கூட வாங்கிக்குவோம். பட் மேக்ஸிமம் ஆஃப் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்வீட்டுமே வீட்டில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கேசரி செய்யலாம். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஸோ பேன் எடுத்துகிட்டு நல்லா பேன் ஹீட் ஆனாண்டி ஒரு 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனாக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு சேர்த்துக்கிறீங்க அப்படி கீ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எங்கிட்ட முந்திரி, திராட்சை தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு முந்திரி வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து திராட்சையை போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துருங்க. ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் திராட்சை டக்குன்னு போட்டு வந்து பொரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை எங்கிட்ட இந்த பிளாக் இருந்துச்சு. இன்னொரு கலரில் இருக்கும்ல க்ரீன் கலர் அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இது நல்லா வந்து பொரியும் நல்லா உப்பி வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்கும் திராட்சை நமக்கு ரவா கேசரி சாப்பிடும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் இன்னொரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து செய்யணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கரிஞ்சிடும். அந்த ஒரு இதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாருங்களேன் திராட்சை மாதிரி வந்து உப்பி வந்திருக்கு தெரியுதுங்களா? ஸோ அது பொரிய வந்து உப்பி வரும். ஸோ உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக மாற்றிக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தான் வந்து ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை, வறுத்த ரவை நார்மலாக நம்ம கடையில் வாங்குவோம்ல 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 50 கிராம் ரவை. ஸோ அந்த நம்ம பொரிச்ச மீதி இருக்கும்ல அந்த கீ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 கிராம் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா வறுக்கணும். ரவையை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து வறுக்குறீங்களோ அதாவது கேஸை செய்யும்போது அப்போ வந்து உங்களுக்கு அந்த கேஸில் வந்து ஒரு கிளாசிக் ஃபினிஷ் இருக்கும் தெரியுங்களா? அந்த ஃபினிஷ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ கீயும் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறது 1 டம்ளர் 50 கிராம் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துருக்கோம். ஸோ அந்த நாங்கள் எடுத்த காமிச்சதில் 1 டம்ளர். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் அண்ட் 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு மைல்டாக நார்மலாக இருக்கும். மற்றபடி நீங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிட்றதா இருந்தால் 3/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சாப்பிடுவீங்க எனக்கு தொட்டாலே இனிக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? பட் ஹாஃப் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை ஃபுட் கலர் சேர்த்துக்க அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரெட் கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை துருவி அந்த சாறு எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே டேஸ்ட் அதுவுமே வந்து கலர் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. நார்மலாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்த மாதிரி வரும். இன்றைக்கி நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து இலகும்போது ஸோ வேகிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கீ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கீ நல்லா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் சொட்ட கீ சாப்பிடுவாங்க. ஓகே அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைல்டாக இருக்கணும் லைட்டாக கீ இருந்தால் போதும் அப்படின்னா என்ன மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாகவே வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆட் பண்ணியாச்சு. ஸோ சர்க்கரை எல்லாம் நல்லா வந்து இலகி வருது பார்த்திங்களா?
இதுதான். இப்ப வந்து அந்த அந்த இதுலயே வந்து நல்லா வெந்துரும். இதுல வந்து மைல்டா வச்சுக்கோங்க. அதாவது கேஸ் ஸ்டவ் வந்து மிடில்ல வச்சுக்கோங்க. இல்லன்னா தீஞ்சிரும் டக்குன்னு. ஸோ ஓகேங்களா? அதுக்காக தான். நான் வந்து அந்த குட்டி ஸ்பூன்லேயே வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றினேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது கீலேயே வெந்து சுருண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த சுருண்டு வர ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏலக்காய் தூளா சேர்க்காம க்ரஷ் பண்ணி சேர்த்துங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் சரி ஒரு 2ஓ 3ஓ இல்லை 1ஓ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டக்குன்னு வாயில கடிப்படும்போது நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் தூளா போட்டோன்னா அவ்வளோவா செட் ஆகாது. இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள் இப்போ சுருண்டு வருது பார்த்தீங்களா? வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு உங்களோட ஸ்வீட்ல நான் செஞ்சு காமிச்ச இந்த கேசரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 5 மினிட்ஸு செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கெட வேண்டியது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு வகையான ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த கேசரி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை டேக் கேர். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.